அன்பித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே கட்டப்பட்டு மலை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த இறை வார்த்தை பயிர்வு மிகவும் தேவைப்படுகிறது, அத்தியாவசியமாக அமைகிறது. அன்பியங்களுக்கு இந்திய அளவிலே தேசிய மையமாக இருப்பது நாக்பூரில் உள்ள பல்லோட்டைன் இல்லம். 2013ஆம் ஆண்டு அங்கு இந்தியாவில் இருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது நடைபெற்றது. அங்கு 2013ஆம் ஆண்டு தேசிய அளவிலே கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் அங்கு சென்றிருந்தோம். 4 நாள் கூட்டம். அது ஒவ்வொரு நாள் திருப்பலிக்கு முன்பாகவும் பல பகுதியிலிருந்து வந்த அன்பிய பொறுப்பாளர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறுகின்ற அன்பியத்தின் முக்கிய நிகழ்வுகளை நாடகமாகவோ அல்லது ஒரு சிறிய நிகழ்வு மூலமாகவோ செய்து காட்டுவார்கள். டெல்லியிலிருந்து வந்தவர்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சியை செய்து காட்டினார்கள். என்னவென்றால், பங்கு தந்தையானவர் அறிவிக்கின்றார், வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அந்தோனியார் அன்பிய கூட்டமானது திருமதி ஜார்ஜ் அவருடைய வீட்டிலே நடைபெறும் என்று ஆலயத்தில் அறிவித்து விட்டார். செவ்வாய்க்கிழமை காலையிலே அந்தோனியார் அன்பிய பொறுப்பாளர் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று சாமியார் கோயில் அறிவித்தவாறு இன்று திருமதி ஜார்ஜியம்மாள் வீட்டிலே அன்பிய கூட்டம் 6:30 மணிக்கு நடைபெறுகிறது, வந்துவிடுங்கள் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டிற்கு செல்கிறார். சென்ற உடனே அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்மணி தடம் சொல்ல வந்த நபரை பார்த்து கேட்கிறார், நீங்க என் அக்காட்ட சொல்லிட்டீங்களா? நாங்கள் போகல. சொல்ல வேண்டாம், எங்க அக்காட்ட நீங்க சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன், எனக்கு எதிரியே என் அக்கா தான் என்று சொல்லிவிடுகிறாள். சரிமான்ட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறார். அடுத்து 4 வீடு தாண்டி அவருடைய அக்கா வீடு இருக்கிறது. அந்த அக்கா வீட்டுக்கு போய் அன்பிய பொறுப்பாளர், அம்மா இன்னைக்கு திருமதி ஜார்ஜியம்மாள் வீட்டிலே அன்பிய கூட்டம் நடைபெறுகிறதுமா, சரியா வந்துருங்க அப்படி என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தங்கச்சிட்ட சொன்னீங்களா? என் தங்கச்சி வந்தா நான் வரமாட்டேன், எனக்கு எதிரியே என் தங்கச்சி தான் என்று சொல்லிவிடுகிறார். அவர் பாப்பமான்ட்டு போய்விடுகிறார். செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு அந்தோனியார் அன்பிய உறுப்பினர்கள் வந்து அப்படியே வரிசையாக சேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். நடுவிலே இறை வார்த்தையானது வைக்கப்பட்டு 2 பக்கமும் மெழுகுதிரி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கா உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு இடம்தான் ஒரு காலியாக இருக்கிறது, மற்ற எல்லா இடத்திலும் சேர்களிலும் ஆட்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது தங்கச்சி கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க. வந்த உடனே எந்த இடத்துல உட்காரணும்? அக்கா பக்கத்தில் இருக்கின்ற எம்டியாக இருந்த அந்த சேர்ல தான் அவர் உட்கார வேண்டும். ஆனால் அக்காவை அவாய்ட் பண்ணுவதற்காக, விளக்குவதற்காக தங்கச்சி என்ன செய்கிறார்கள் என்றால், கொஞ்சம் தள்ளி போய் 5 சேருக்கு அப்பா உட்கார்ந்திருக்கிற ஒருத்தரை பார்த்து நீங்க அங்கவே உட்காருங்க என்று அவரை இங்கே உட்கார வைத்துவிட்டு தங்கச்சி அங்கே உட்காருகிறார்கள். அன்று தற்செயலாக நற்செய்தி பகிர்வுக்கு வந்த அன்றைய நாள் வாசகம் என்னவென்றால், இயேசு இடத்தில் இருப்பார், மக்கள் கூட்டமாக இருப்பார்கள், அவருடைய தாயும் சகோதரர் எல்லாம் பார்க்க வந்திருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி இயேசு சொல்லுவாங்க, எல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ இயேசு என்ன சொல்லுவார்? யார் என் தாய், யார் என் சகோதரி,
அப்படின்ட்டு சொல்லுவாரு. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, கடவுளுடைய திருவுளப்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்கள் என்ற வசனம் வரும். இந்த பகுதியானது அன்று நற்செய்தி பகிர்வுக்காக அன்றைய நாள் நற்செய்தியே அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது. எல்லாரும் 3 முறை வாசிக்கிறாங்க. வாசித்த பிற்பாடு தங்களை தொட்ட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளின் திருவுளம் என சொல்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் என் சகோதரி, என் சகோதரி, என் சகோதரி என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றார்கள். இறை வார்த்தை உச்சரித்த பிற்பாடு ஏன் நான் இந்த இறை வார்த்தை உச்சரித்து என்பதற்கான காரணத்தை அனுபவபூர்வமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், எங்கள் அக்கா என் மேலே பாசமாக இருப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு படிக்க போனேன், அப்போ இறந்துட்டாங்க. என் அக்கா பார்க்க கூட வர முடியல. எங்கள் அக்கா கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால்தான் எங்கள் அக்கா ஞாபகமாக என் சகோதரி என்று நான் உச்சரித்தேன் என்று. இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா இறந்துடுறாங்க. எங்கள் அக்கா தான் நல்லா எனக்கு குளிப்பாட்டி நல்லா பவுடர் போட்டு பேக்கெல்லாம் வச்சு என்னை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எங்கள் அக்கா கல்யாணம் தனியாக போயிட்டாங்க. எங்கள் அக்கா ஞாபகமாக இருக்கு, அதனால தான் நான் என் சகோதரி என்று சொன்னேன் என்று அவர் சொல்கிறார். இவ்வாறு ஒவ்வொருவரும் நான் ஏன் என் சகோதரி என்று சொன்னேன் என்பதற்கான காரணத்தை அனுபவபூர்வமாக சொல்கிறார்கள். அந்த கூட்டம் முடிகின்ற வேளையிலே அதை முன்னின்று நடத்துகின்ற அன்பிய பொறுப்பாளர் சொல்கிறார், இப்பொழுது கடவுள் கொடுக்கின்ற, இயேசாண்டவர் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் என சொல்கிறார். இந்த வேளையிலே தங்கச்சி செய்கிறாங்க, அக்காவை விளக்குவதற்காக, அவாய்ட் பண்ணுவதற்காக இந்த பக்கமாக வந்து ஒருத்தருக்கும் சமாளம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்திலே அக்காவும் தங்கையும் பக்கத்து பக்கத்திலே வருகிறார்கள். அந்த வேளையிலே தங்கச்சி அக்கா மேல கையை போட்டு அக்கா அப்படின்னு கத்த, அக்கா தங்கச்சி மேல கையை போட்டு தங்கச்சி என்று கத்த, அக்கா தங்கச்சி என்று கத்துகிற பொழுது இருவருடைய கண்களிலும் கண்ணீர் மல 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 என வருகிறது. அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட, உறவு சிக்கலாக இருந்தாலும் கூட, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறை வார்த்தையை வாசித்து அங்கு ஜெபிக்கிற பொழுது, அந்த இறை வார்த்தை வாழ்வாக்குவதற்கான வழியை நாம் மேற்கொள்கிற பொழுது நிச்சயமாக அதிசயங்கள், அற்புதங்கள் அன்பியத்திலே நடக்கும். எனவே இறை வார்த்தை பகிர்வை நமது அன்பியங்களிலே ஆழப்படுத்துவோம். அன்பிய பொறுப்பாளர்கள் இதற்காக முனைப்புடன் செயல்பட்டு எந்த அளவுக்கு இந்த இறை வார்த்தை பகிர்வை நமது அன்பியத்திலே ஆழப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழப்படுத்துவோம். இறை வார்த்தையின் மூலமாக கிடைக்கின்ற வெற்றியை அன்பின் மூலமாக பெற்று அனுபவிப்போம். பிரைஸ் தி லார்ட்.